அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இங்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال لما رجع النبي صلى الله عليه وسلم من حجته ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் சென்றார்கள். ஹஜ்ஜை முடித்து திரும்பக்கூடிய நேரத்தில் قال لأم سنان الأنصارية, உம்மு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்சாரி பெண்மணி, அந்த பெண்மணியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா மனஅகி மினல் ஹஜ்ஜி, நீங்கள் ஹஜ்ஜிற்கு வராததற்கான காரணம் என்ன, எது உங்களை தடுத்தது என்பதாக கேட்ட பொழுது, காலத், அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அபூ ஃபுலானின் தஅனி ஜௌஜஹா கான லஹு நாலிஹான், எங்களிடத்தில் 2 ஒட்டகங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய கணவர் ஹஜ்ஜிற்கு சென்று விடுகிறார். மற்றொன்று ஒட்டகம் எஸ்கி அருளன் லனா, எங்களுடைய நிலத்திலிருந்து தண்ணீரை இறைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம், எனவே வருவதற்கு எங்களால் முடியவில்லை என்று சொன்ன அந்த பெண்மணியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பதில், قال فإن عمرة في رمضان, ரமலானிலே செய்யப்படக்கூடிய உம்ரா தக்லீ ஹஜ்ஜத மஇ, என்னுடன் ஹஜ் செய்ததற்கு அது நிகராகுகிறது, அது சமமாகுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் செய்யப்படக்கூடிய உம்ராவினுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த முஃமினீன்களே, எதிர்நோக்கி வருகின்ற இந்த ரமலானை நாம் உம்ராவோடு கழிக்க வேண்டும். யாரால் உம்ரா செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, செல்வம் இருக்குகிறதோ, அவர்கள் உம்ரா செய்ய முற்பட வேண்டும், ஹஜ் செய்ய முற்பட வேண்டும். உம்ராவின் காரணத்தினால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த நன்மையை நாம் பெறுகின்றோம் என்றால், நம்மை விட பாக்கியசாலி இந்த உலகில் யார் இருப்பார்? அத்தகைய பாக்கியசாலிகளில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.